ஹாய், இன்னைக்கு கேவுரு மாவு புட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் 2 கிளாஸ் அளவு கேவுரு மாவு எடுத்திருக்கேன். இதில் சிட்டிக்கு உப்பு போட்டு தூளுப்பு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கிளறி வச்சுருக்கேன். இந்த பாருங்க, மாவு வந்து இந்த பதம் பிடிக்கிற பதம் வரணும். இதை வந்து இட்லி குண்டால் இல்லைன்னா ஸ்டீமரில் வந்து ஆவி காமிச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஆவி காமிக்கிற டைமில் நான் கடலக்கொட்டையும் எள்ளுமே நல்லா வறுத்து தோல் எடுத்து குறைன்னு அரைச்சி எடுத்துன்னு வர போகிறேன். அது கூட 4 ஏலக்காய் கூட சேர்த்துக்கோங்க. வெல்லம் உடச்சி எடுத்து வந்துக்கலாம். நான் இட்லி குண்டால் ஆவி காமிச்சிக்கிறேன். நல்லா வெந்து வரட்டும். வந்து நான் நல்லா வறுத்து தோல் எடுத்து வச்சுருக்கேன். அது வந்து குறைப்பாக அரைக்கலாம். கூட 4 ஏலக்காய் போட்டுக்கலாம். அரைச்சி எடுத்து வந்துக்கலாம். கடலக்கொட்டை குறைப்பாக அரைச்சாச்சு. அடுத்து கருப்பு எள்ளு வந்துட்டு நான் வறுத்து வச்சுருக்கேன். இதை குறைன்னு அரைச்சிட்டு வந்துடலாம். எள்ளும் நல்லா குறைன்னு அரைச்சாச்சு. இப்போ கடலக்கொட்டை எள்ளு ரெடி. மாவு வெந்துட்டுருக்கு. நம்ம வெல்லத்தை வந்து உடச்சி எடுத்து வரலாம். இப்போ உடச்ச வெல்லத்தை இது கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணால் அதிகமாக சேர்த்துக்கோங்க, கம்மியாக வேணால் கம்மியாக சேர்த்துக்கோங்க. அது உங்களோட விருப்பம். அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நீங்கள் கிரேட் பண்ணி வேணும்னாலும் சேர்த்துக்கலாம், இல்லை இடித்து கூட சேர்த்துக்கலாம். நான் இடித்து சேர்த்துக்கிறேன் இன்றைக்கி. நெக்ஸ்ட்டு மாவு சேர்த்துக்கலாம். பாருங்கள், மாவு நல்லா வெந்துருச்சு. இப்போது அதை கூட சேர்த்துக்கலாம். இதெல்லாம் ஒன்றா போட்டு நல்லா கிளறிடலாம், ஒன்றா சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்தாச்சு. எல்லாம் ஒன்றா கலந்துக்கலாம். நம்மளோட அருமையான புட்டு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்களோட யூடியூப் சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.